அடிக்க முடியலையா சிங்கிள்ஸ் பிரேக்ல வந்து நீங்க அடிச்சா காயின் வந்து பாக்கெட் ஆக மாட்டேதா அப்ப நான் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷ் கேரம் யூடியூப் சேனல் தமிழில் முதல் முறையாக உங்களுக்காக. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேரம் போர்டில் வந்து சிங்கிள்ஸ் பிரேக் ரீபவுண்ட் பிரேக் வந்து எப்படி பர்ஃபெக்டா வந்து அடிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நான் மேட்சஸில் பார்த்துருக்கேன், இந்த ரீபவுண்ட் பிரேக்கில் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஒரு நல்ல பிரேக் வந்து உங்களுடைய வின்னிங் சான்சஸை வந்து கேமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால நீங்கள் ரீபவுண்ட் பிரேக்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வின்னிங் சான்ஸ் வந்து அதிகம். ஸோ இந்த ரீபவுண்ட் பிரேக்கை வந்து நம்ம எப்படி அடிக்கணும், எப்படி அடிக்கக்கூடாது, இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்து நீங்கள் இப்போ தான் கேரம் போர்டு கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் சீசன்டு பிளேயர், நான் ப்ரோ பிளேயர், நான் வந்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுடைய சில மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த கேரம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரீபவுண்ட் பிரேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ரீபவுண்ட் பிரேக் அப்படின்னா சிங்கிள்ஸ்ல அடிக்கிற பிரேக் தான் வந்து ரீபவுண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து இந்த ரீபவுண்ட் பிரேக் சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து இதை வந்து சிங்கிள்ஸ் பிரேக்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து கேரம் போர்டு விளையாடுறீங்க, கேரம் போர்டு இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா இந்த ரீபவுண்ட் பிரேக் இந்த சிங்கிள்ஸ் பிரேக்கு நினச்சி ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டுமே ஒரே பிரேக்கு தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீபவுண்ட் பிரேக்கு. சிங்கிள்ஸில் வந்து நம்ம இந்த ரீபவுண்ட் பிரேக் தான் வந்து அடிப்போம். நீங்கள் வந்து சிசர்ஸில் வந்து ரீபவுண்ட் பிரேக் அடிக்கலாம், அப்படின்னா நார்மல் கிரிப்லேயே வந்து நீங்கள் ரீபவுண்ட் பிரேக் அடிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கன்வீனியன்ட். ஸோ இந்த ரீபவுண்ட் பிரேக்ல வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக்னால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காயின் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகாது, ப்ளஸ் வந்து காயின் பாக்கெட்டும் ஆகாது அவங்களுடைய பிரேக்ல. நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு பிரேக் அடித்தா மட்டும்தான் உங்களால் மேட்சஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல பிரேக் அடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து காயின்ஸை வந்து பாக்கெட் பண்ண முடியாது. அதனால் வந்து மேட்சஸில் வந்து உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அதனால் இந்த பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த பிரேக்கை வந்து நம்ம இப்போ எப்படி அடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரைக்கர் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணால் நம்ம எந்த இடத்துல வந்து எய்ம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெட்டில் வச்சா எங்கே பார்க்கணும் எய்மு, கொஞ்சம் தள்ளி வச்சா எங்கே பார்க்கணும் எய்ம்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீபவுண்ட் ஷாட்ஸை வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக்கரை பிளேஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வரும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து ஸ்ட்ரைக்கரை பிளேஸ் பண்ணி எப்படி அடிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்ட உடனே நிறைய இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்ட உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து ஸ்ட்ரைக்கரை வைப்பாங்க. ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு இந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடுவாங்க, இந்த மாதிரி வந்து லீன் பண்ணிட்டு விளையாடுவாங்க. இந்த மாதிரி லீன் பண்ணிட்டு விளையாடக்கூடாது. ப்ளஸ் அதில் வந்து சில பேர் வந்து ரொம்ப நல்லா இந்த மாதிரி விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் விளையாட்டிங்கன்னா உங்களுடைய எய்ம் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால வந்து உங்களுடைய பாடி பொசிஷனு ப்ளஸ் உங்களுடைய தை பொசிஷன்ஸு இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு வந்து விளையாடினா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ரீபவுண்ட் பவுண்ட் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில பேர் வச்சுட்டு அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கவே கூடாது. இந்த மாதிரி அடித்ததுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய எய்மிங் வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக இல்லாததுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காயின்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரே பார்ஷியல் காயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால வந்து உங்களால் வந்து சப்சிக்வெண்ட் காயின்ஸ் வந்து பாக்கெட் பண்ண முடியாது. நல்லா லீன் பண்ணிட்டு அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து சிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய நார்மல் கிரிப் பிரேக்குக்குமே வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், இந்த மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய பேர் வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டாக அடிச்சு அதில் ஃபெயில் ஆவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரீபவுண்ட் ஷாட்டை வந்து எப்படி பர்ஃபெக்டாக அடிக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரேக் வந்து செட் பண்ணிட்டீங்க. பிரேக் செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு தை பார்த்தீங்களா, இந்த ரெண்டு தை வந்து எப்படி பிளேஸ் ஆகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு
ரெண்டு பால் ரெட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துடணும். இந்த மாதிரி லீன் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் உட்காராதீங்க. இல்லை இப்படி சைடு அந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துட்டு இந்த ரெண்டு தையை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட் பிளேயராக இருந்தால் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த தையில் வந்து சப்போர்ட் வச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த சப்போர்ட் வைக்கிறதுலாம் எனக்கு வந்து ஹேண்ட் பெயின் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சைக்கிள் ப்ளேஸ் பண்ணி போறீங்க. சில பேர் இங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணுவாங்க, இங்கே ப்ளேஸ் பண்ணி அடிப்பாங்க. சில பேர் இங்கே ப்ளேஸ் பண்ணி அடிப்பாங்க. உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய எய்ம் வந்து இந்த ஆரோ, இங்கே வந்து வச்சிங்கன்னா இந்த ஆரோ. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ப்ளேஸ் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு காயினை வந்து நல்லா க்ளோஸப் டைட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா லீன் பண்ணிவிட்டு உங்களுடைய பாம் பார்த்தீங்களா, இந்த ரைட் எந்த கையில் அடிக்கிறீங்களோ அந்த கையில் நல்லா உங்களுடைய கை வந்து போர்டில் வந்து நல்லா இப்படி வந்து ஃபேர்மாக ப்ளேஸ் ஆகணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடிச்சிங்கனாலும் உங்களால் எய்ம் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களால் சக்ஸஸாக வந்து கரெக்டான எய்மில் அடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கரை எப்படி ப்ளேஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கருடைய சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஹிட்டிங் ஃபிங்கர் வந்து வரா மாதிரி பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸும் வராது. ப்ளஸ் வந்து இந்த விரலில் வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து பட்டு வேறு டேரக்ஷனில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இந்த இடம் வந்து நல்லா இந்த ரெண்டு விரல் கீழே இருக்கிற பார்ட் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ஹேண்டில், அது நல்லா ஃபேர்மாக வந்து போர்டில் வந்து படணும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிரேக்கில் ஒரு கண்ட்ரோலும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எய்ம் பார்த்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒன்ஸ் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான எய்ம் எந்த இடத்துல வந்து எந்த பிரேக் அடிக்கணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து காயின் வந்து பாக்கெட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ரீபவுண்ட் பிரேக் வந்து அடிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ரீபவுண்ட் பிரேக்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களால் எப்போவுமே வந்து இந்த ரீபவுண்ட் பிரேக்கில் ஃபெயில் ஆகவே முடியாது. அடுத்த ஒரு டுட்டோரியல் வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேடி. பை பாய்.